உங்களுக்கு என்னதாங்க வேணும்? உங்களுக்கு என்னதான் வேணும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு கேட்கவே தெரியல. ஓகேங்களா? இது என்ன ஒரு அசிங்கமா இல்லையா? ஒரு பொட்டத்தனம்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கூட சொல்ல முடியலங்க. எனக்கு அந்த மாதிரி கூட பேச வராது. அது மாதிரி பேசி எனக்கு பழக்கமே கிடையாது. என்ன என்ன ஒரு கான்செப்டில் பண்ணுறீங்கன்னே ஒன்றுமே புரியல. ஒருத்தவங்களை அடக்குமுறை பண்ணுறது, ஒருத்தர் அடக்கி வைக்கிறது, அடிமத்தனம் பண்ணுறது தான் உங்களோட ஆம்பளத்தனம்னா எனக்கு தெரிஞ்சது ஆம்பளத்தனமே கிடையாது. உண்மையை சொல்லணுமா? உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பாருங்கள், எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பார்க்குறோம். காலையிலேருந்து வீடியோ போடலங்க, வீடியோ போடுன்னு ஃபோன் பண்ணி ப்ளீஸ்க்கா வீடியோ போடுங்கக்கான்னு ஃபோன் பண்ணால் அழுகுறாங்க. உங்களுக்கு என்னங்க கிடச்சிட போகுது அதில் சொல்லுங்கள். ஒருத்தவங்க வந்து எல்லாருமே ஃபாஸ்ட் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய குற்றவாளி தாங்க, இன்க்ளூடிங் மீ. ஃபாஸ்ட் லைஃப்பை பொறுத்தளவுக்கு இனிமேல் நல்லா இருக்கணும், நல்லா திருந்தி வாழணுன்றப்ப நீங்கள் எல்லோரும் சேர்ந்து அடக்குமுறை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப தப்பு. முக்கியமாக வந்து சுகைல் மாமா வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரெண்டாக ஒரு கார்டியனாக நீங்கள் இருக்கீங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஒரு ஃப்ரெண்டாக ஒரு கார்டியனாக நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. யாரோ என்னென்னோ சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு அதை நம்பாதீங்க. செகண்ட் ஒன்று வந்து நல்லா உங்கள்கிட்ட திரும்பியும் சொல்கிறேன், கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய். தீர விசாரிங்க. அப்போ தான் உண்மைத்தன்மை வெளியே தெரிய வரும். அப்போ தான் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியும். நிறையா பேர் வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க. அவங்கள வந்து எந்திரிக்கவே கூடாது, அடிமையாக்கி அடித்து உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. என்றைக்கு இப்படி குனிறத இப்படி நிமிர்றீங்களோ அப்போ தான் வந்து நியாயம் தர்மம் எப்பயுமே ஜெயிக்கும். நான் வந்து இன்றைக்கி திண்டுக்கல் ரோட்டில் நிற்கிறேன். சீரியஸ்லி எனக்கு வந்து நாளைக்கு ஈவெண்ட்டு, ஒட்டஞ்சத்திரத்தில் ஈவெண்ட்டு. என்னால் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், சீரியஸ்லி. ஏன்னா எனக்கு வந்து எப்பயுமே கரெக்டாக அவங்களுக்கு இன்கம்மே அது ஒன்று வச்சு தான் அவங்களுக்கு இன்கம். சீரியஸ்லி அவங்களுக்கு அந்த யூடியூப் போடுறது தான் இன்கம். அதையே நீங்கள் முடக்க பார்க்குறீங்க. அதுலேயே நீங்கள் வந்து வீடியோ போட விடாமல் அவங்க தவிக்க விடுறீங்க. என்னால் தாங்க முடியல. அக்கா நீங்கள் வீடியோ போடுங்க, தயவு செஞ்சு ஒரு 3 நிமிஷம் வீடியோ போடுங்க. உங்களால் ரொம்ப நேரம் பேச முடியலன்னு சொல்கிறீங்க, அழுக வருதுன்றீங்க. ஒரு 2 நிமிஷம் வீடியோ போடுங்க, 1 நிமிஷம் வீடியோ போடுங்க. நான் அவங்களை கெஞ்சுறேன். அவங்க செட்டப் அதை வந்து அவங்க காலையிலே வாங்கலை, காலையிலேருந்து சாப்பிடவும் இல்லை. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஒரே ஒரு எச்சரிக்கை மட்டும் என் சைட்லேருந்து கொடுக்குறேன். அவங்கள வந்து மன ரீதியாகவும் நிறையா விஷயங்களை வந்து ரொம்ப துன்புறுத்துறீங்க. அதற்கான பலன் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும். உண்மையை சொல்கிறேன், நம்புங்க. அதனால் வந்து மோஸ்ட்லி இது உங்களுக்கு எனக்கு வேணாங்க. நாங்கள் பின் வாங்கிறோம். நான் யாரை பற்றியும் பேசலை, ஓகேவா? நான் யாரை பற்றியும் பேசலை. யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ண வேணாம். நாங்கள் அதுலேருந்து எல்லாமே கேஸ் வாபஸ் வாங்கி நான் பின் வாங்கிடுவோங்க. எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் மட்டும், தயவு செஞ்சு உங்கள் காலில் விழுந்து கேட்குறேன். நீங்கள் சுமியக்காவை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க சைடு இருக்க விடுங்க. அவங்கள நம்பி ஒரு குழந்தை இருக்குது, சின்ன கை குழந்தை இருக்குது. அவங்கள ஃப்ரீயாக விடுங்க. அவங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு உங்கள் கையெடுத்து கும்பிட்றேன். நான் உங்கள் சைடே கூட வரல. நீங்கள் பெரிய ஆளுங்க தான். உங்கள்கிட்ட வந்து பணபலம் இருக்கலாம், படைபலம் இருக்கலாம், பெரிய அட்வொகேட்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய பக்கபலமாக இருக்கலாம், மக்கள் பலம் இருக்கலாம், நிறையா பேர் தங்கைகள் இருக்கலாம். எங்களுக்கு வந்து அப்படி யாருமே கிடையாது. அவங்க வந்து யூடியூப்பில் ஏதோ வீடியோ போட்டால் தான் அவங்களுக்கு மாதம் சம்பளம் வரும். ரொம்ப ரொம்ப கம்மி, 20,000 25,000 வரும். அதில் எனக்கு சம்பளம் வேலை கொடுக்கணும். அந்த மாதிரி சம்பளமும் அவங்கள்ட்ட வாங்க போகிறது கிடையாது. ஏன்னா நான் வந்து யூடியூப்பில் போகிறேன்க்கா, பரவாயில்லக்கா, என் சம்பளம் கூட வேணாங்க்கா, நீங்கள் வந்து உங்கள் இதை பாருங்கள், உங்களுக்கு 1 மாதம் தேவையான மளிகை வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதனால் வந்து தயவு செஞ்சு உங்கள் கையெடுத்து கும்பிட்றேன். அவங்கள யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நாங்கள் வந்து எல்லாத்தையுமே நிப்பாட்டிடுறோம். ஏன்னா ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறத விட ஒரு விஷயத்தில் பாதுகாப்பாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். சுமியக்கா வந்து உண்மைக்கே ரொம்ப பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அழுகுறாங்க. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. இல்லை இப்போ வா, நீ வீடியோ போடு, நானும் வீடியோ போடுறேன், நீ கேஸ் போடு, நானும் கேஸ் போடுறேன், வாங்க நிற்போம். யார் மேலே உண்மை இருக்குது, யார் மேலே பயம் இல்லாமல் பேசுகிறா, யார் தப்பு பண்ணியிருக்கா, உண்மையை சொல்லுவாங்க. குற்றவாளி தான் பயப்படணும். நான் இது வரைக்கும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்குறேன். எல்லாத்துலேயுமே ஓப்பனாக தான் பேசுகிறேன், ஓப்பன் டாக்காக தான் பண்ணுறேன். ஆனால் பட் வந்து யார் பேச மாட்டுறாங்க. இதை நம்ம பேச வைக்கணும், ஓகேங்களா? அதனால் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். தேங்க்யூ ஸோ மச். இதை வந்து ஒரு எச்சரிக்கை பதிவாக நீங்கள் எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ அவங்க பார்க்கலாட்டி இந்த வீடியோ சென்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு, ஓகேவா? நான் திரும்பி பேசுவேன். அவங்க வந்து 4 மணிக்கு வீடியோ போடணும். நீங்கள் சுமியக்கா கான்டாக்ட் வச்சுருந்தா கூட சுமியக்கா கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். அவங்க வீடியோ போட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் சொல்கிறேன், நீங்களும் சொல்லுங்கள். தேங்க்யூ.